So exercise 1.4 ஓட 5th Roman letter. Find the square root by prime factorization method. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 144 இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா நம்ம எல்சிஎம் மாதிரி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. 144 ஃபர்ஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணலாம். 2 டேபிளில் 14 எவ்வளோ டைம்ஸ்? 7 டைம்ஸ். 4 2 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் போட்டால் 7 வராது, பட் 6 அதை விட கம்மியாக 6 வருமா? எவ்வளோ டைம்? 3 டைம்ஸ் 6. பேலன்ஸ் 1 இருக்குமா? அந்த பேலன்ஸ் 1 நீங்கள் பக்கத்து நம்பர் கூட கொடுத்துட்டிங்கன்னா 12 மாறிடும். 12 எவ்வளோ டைம்ஸ்? 6 டைம்ஸ். அகெயின் 2 டேபிள், 2 1s are 2, பேலன்ஸ் 1 வந்து பக்கத்து நம்பர் கொடுத்தா 16. எவ்வளோ டைம்ஸ்? 8 டைம்ஸ். ஸோ அகெயின் 2 டேபிளில் 18 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ். ஸோ இப்போ 9 வந்து எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் 3 டைம்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ 144 எப்படி எழுதலாம்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்கொயர் ரூட்னாலே பவர் 2ல் எழுதணும். இப்போ 2 பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 2 இருக்கு இல்லையா, 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்த செட்டு 2 2 இருக்கா, 2 ஸ்கொயர். ஃபைனலாக 2 என்ன இருக்குது? 3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டும் பவர் 2வும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × 2 × 3. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ அப்போ ரூட் 144ஓட ஆன்சர் என்ன? 12. 12 12s are தான் 144 கிடைக்கும். புரியுதாமா? பவர் 2ல் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதுலேயே செகண்ட் சம் 256. இதுக்கும் அதே மாதிரி எல்சிஎம் மெத்தடில் கண்டுபிடிங்க. 2 டேபிளில் 2 1s are 2, 5 வராது, பட் 2 டைம்ஸ் 4 வருமா? பேலன்ஸ் 1 கொடுத்தா 16. 8 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் 12 எவ்வளோ டைம்ஸ்? 6 டைம்ஸ். 8 4 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் 6 எவ்வளோ டைம்ஸ்? 3 டைம்ஸ். 4 2 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிளில் 3 வராது, பட் 1 டைம்ஸ் 2 வருமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. அது இங்கே பக்கத்தில் கொடுத்தா 12. 12 எவ்வளோ டைம்ஸ்? 6 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் 8 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் 4 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் 2 டைம்ஸ். 2 டேபிளில் 1 டைம். ஓகேவா? ஸோ இப்போ 2√256 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்னா நம்ம இப்படி தான் எழுதணும். சரியாம்மா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 ஈக்குவல் டு நான் எதில் சொல்லியிருக்கேன்? 2 2 எழுதுங்க. 2 2 பேர் பண்ணிக்கோங்க முதல்ல. ஓகேவா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். 2 ஸ்கொயர். அடுத்த செட்டுக்கு 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் செட்டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × 2 × 2 × 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ அப்போ 256ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? 16. தேர்ட் சம் 784. 2 டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் போடலாம்? 2 3s are 6, பேலன்ஸ் 1 இருக்குமா? இங்கே கொடுத்துட்டிங்கன்னா 18. 18 எவ்வளோ டைம்ஸு? 9 டைம்ஸ். 4 எவ்வளோ டைம்ஸ்? 2 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் 2 1s are 2, பேலன்ஸ் 1. 19 எவ்வளோ டைம்ஸ்? 19. 9 டைம்ஸ் 18, பேலன்ஸ் 1. 12 எவ்வளோ டைம்ஸ்? 6 டைம்ஸ். ஸோ மறுபடியும் 2 டேபிளில் போடுங்க. 2 டேபிளில் 1 வராது, அப்போ 19 எடுக்கணும் இல்லையா? இப்போ 19னா 9 டைம்ஸ் 18, பேலன்ஸ் 1. 16 எவ்வளோ டைம்ஸு? 8 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 4s are 8, பேலன்ஸ் 1. 18 எவ்வளோ டைம்ஸ்? 9 டைம்ஸ். 49 எந்த டேபிளில் வரும்? 7 டேபிள். 7 7s are 49, மறுபடியும் 7 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 எப்படி எழுதலாம்? 2 நம்பராக பேர் பண்ணி இப்போ சொல்லுங்கள். 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட் 2 பவர் 2 என்ன ஆகிடும்? கேன்சல். 2 × 2 × 7, 2 2s are 4, 4 7s are 28. ஸோ 28ஓட ஸ்கொயர் தான் என்ன? 784.